அனைவருக்கும் வணக்கம். கோவை காந்திபுரத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் காட்டூர் இருக்கு. இங்க கோயில் கொண்டுள்ள மாரியம்மன் வியாபாரங்கள் செழிக்கவும் செல்வம் கொழிக்கவும் அருள் புரியும் மகா சக்தியாக இருந்து அருள் பாலிக்கிறாள். கோவையில ஒரு காலத்துல கடுமையான பஞ்சம் நிலவியது. மக்கள் உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஆலயம் இருக்கிற இந்த இடத்துல ஒரு குடிசை இருந்தது. அப்போ வெளியூர்ல இருந்து ஒரு பெண்மணி இந்த ஊருக்கு வந்தா. ஏற்கனவே பஞ்சம் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து இந்த பெண்மணி என்ன பிழைக்க போறா அப்படின்னு குழம்பி போய் எல்லாரும் பார்த்தாங்க. அந்த சமயத்துல அவ மெல்ல அந்த குடிசைக்கு பக்கத்துல நடந்து வந்து எல்லாரையும் பார்த்து சொன்னா, இனிமே உங்க ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசைக்குள்ள போனவதான். அதுக்கப்புறம் அவ வெளியே வரவே இல்லை. ஆனா மறுநாள்ல இருந்து அந்த ஊர்ல பஞ்சமே இல்லை. வியாபாரம் செழிக்க ஆரம்பிச்சது, லாபம் பெருக ஆரம்பிச்சது, ஊரே செல்வ செழிப்போட இருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் சாமியாகி போன அந்த பெண் தான் அப்படின்னு அந்த குடிசையே கோயிலாக எண்ணி வழிபட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த குடிசையை எடுத்துட்டு அங்க அழகான ஒரு கோயிலை கட்டி ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்க ஸ்ரீ அம்பிகை முத்துமாரியம்மன் என்ற திருநாமமிட்டு அம்பாளை வணங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் நீங்க கோவையில இருக்கிற காட்டூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து வணங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். வியாபாரத்துல செல்வம் செழிக்கணுமா, குடும்பத்துல சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரணுமா, இந்த அம்பாளை வந்து வணங்கினீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய திருவிழா மிகப்பெரிய திருவிழாவா இந்த கோயில்ல கொண்டாடப்படும். சித்திரை மாசம் இங்க அம்மனுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். இவ்வளவு அழகான கோயில் கோவைக்கு பக்கத்துல உள்ள காட்டூர்ல இருக்கு. காட்டூர் மாரியம்மனை தரிசனம் பண்ண வாங்க. அம்பாளினுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.